ஆனால் கவிதரன் கலைப்பிடமான ஒன்றிய ஊடக பேச்சாளர். எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் நீதிக்கான நீள்பயணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநாடு ஒன்றினை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த மாநாடானது மிகவும் முக்கியமானதொரு மாநாடு ஆகும். தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தேவையாக இது காணப்படுகின்றது. உண்மையில் இந்த காலப்பகுதியில் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள், நம்முடைய தாய்மார்கள் வீதிகளில் இறங்கி தொடர்ச்சியாக காலாகாலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற காலப்பகுதியில் அவர்களுக்கு எந்த விதமான தீர்வோ இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக எவ்விதமான கரிசனையும் இதுவரையும் காட்டப்படவில்லை. வீதியில் இறங்கி போராடுகின்றார்கள். தங்களுடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்கள் இறந்துதான் போகின்றார்கள். தங்களுடைய மகனுக்கு என்ன நடந்தது, தன்னுடைய கணவனுக்கு என்ன நடந்தது, தன்னுடைய சகோதரனுக்கு என்ன நடந்தது என்று இந்த தாய்மார்கள் தாம் வாழுகின்ற காலங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய எங்களுடைய ஒரு சில நபர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்றோம், நீங்களும் ஒரு தாயினுடைய வயிற்றில் தானே பிறந்தீர்கள். ஒரு தாய் படுகின்ற துன்பம், தன்னுடைய பிள்ளையை இழந்துவிட்டு தாய் படுகின்ற துன்பத்தினை நீங்களே அந்த விடயத்தை நீங்கள் அதை நினைத்து பார்க்கவில்லை. வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக இதற்கு நாங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், கல்வியோடு சேர்த்து நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தேவை. இந்த தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் இளைஞர்களாக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் இந்த இடத்தில் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் சமூகத்துக்காக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றோம். தமிழ் சமூகத்துக்காக நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இறுதியாக கிடைப்பது என்ன? இந்த தமிழ் சமூகத்தால் விமர்சனங்கள். நாங்கள் இதில் ஒன்று மட்டும் நாங்கள் கேட்கின்றோம், எங்களை நீங்கள் விமர்சிக்காதீர்கள். எங்களோடு இணைந்து இந்த போராட்டங்கள் அனைத்திலும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். தமிழராக நாங்கள் ஒன்றுபடுகின்ற பட்சத்தில் தான் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது மக்களுக்கான தீர்வு கிடைக்கும். நாங்கள் ஓரணியில் நின்று அனைவரும் ஒற்றுமையாக நின்று நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதே போலதான் இந்த நீதிக்கான நீள்பயணம் என்கின்ற இந்த பாரியோர் மாநாடு ஒன்று சொல்லி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டில் தமிழ் சமூகமாக இருக்கின்ற அனைத்து தரப்பும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களாக இளைய சமுதாயமாக நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றோம். இந்த மாநாட்டில் நாங்கள் பல்வேறு விதமாக எங்களுடைய பங்களிப்பினை வழங்கி நாங்கள் அவர்களுக்கு வலிச்சேர்க்கின்றோம். நாங்கள் ஒன்றை மட்டும் கேட்கின்றோம், நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அனைத்து தமிழ் சமுதாய மக்களும் இதில் இணைந்து இவர்களுக்கு வலிச்சேருங்கள். நாங்கள் வலிச்சேர்க்கின்ற பொழுதுதான் துன்பத்தில் துயரிட்டு இருக்கின்ற இந்த தாய்மார்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும். எங்களுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்கவில்லையான்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுகின்ற பட்சத்தில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தம்பிகள், எங்களுடைய தெய்வங்கள் இங்கு எங்களோடு ஒன்று கூடி இருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். அவர்களுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆறுதலாக இருக்க வேண்டியவர்கள் தமிழ் சமுதாயமாகிய நாங்கள் தான். ஆகவே தமிழ் சமூக மக்கள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இந்த பேரணியில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம். இந்த பேரணியானது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவியில் இருந்து தந்தை செல்வா கலையரங்கம் வரை இந்த மாநாடு பேரணியானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே அனைத்து மக்களும் வடகிழக்கில் காணப்படுகின்ற அனைத்து மக்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதனை தமிழ் சமூகமாகவும் மாணவர் சமூகமாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.